ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. பொதுவாக ஒரு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த வீடு ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக வாசனை மிகுந்ததாக இருக்கணும். வாசனையுள்ள இடங்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணுறதா ஐதீகம். நம்ம வீட்டை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளும் உடல் சுத்தமும் மன சுத்தமும் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கூடவும் எப்போவுமே மகாலட்சுமி தங்கி இருப்பாங்க. மகாலட்சுமி தங்கி இருந்தாலே நமக்கு சகலவிதமான செல்வ கடாட்சமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும். பொதுவாக நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே இப்போ எல்லாருடைய வழக்கமாகவே மாறிடுச்சு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது. பொதுவாக செயற்கையான இந்த மாதிரி பொருட்களை உபயோகப்படுத்துறதை விட இயற்கையான விஷயங்களை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஜவ்வாது, அரகஜா, புனுகு இந்த மாதிரி செல்வகடாட்சம் நிறைந்த ஒரு மங்களகரமான தெய்வீக பொருளை நம்ம வாசனைக்காக பயன்படுத்திக்கலாம். நம்ம செயற்கை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதை விட இது பல மடங்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை, நான் இந்த மாதிரி ஜவ்வாது, புனுகு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களா இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். தினமும் காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜவ்வாது அப்படி இல்லைன்னா பர்ஃப்யூம் ஏதாவது ஒன்றை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. அப்படி பண்ணுற சமயத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உபயோகப்படுத்துங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய தேவைகள், ஆசைகள் எல்லாமே கட்டாயமாக நிறைவேறும். பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு வசியமாவாங்க. வசியம் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, உங்கள் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம், இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் அத்தனையும் தொடங்குறதுக்கு உண்டான வெற்றியை கொடுக்கும். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான வார்த்தை மந்திரம் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஓம் ஐக்கிய தேவாய நமக. ஓம் ஐக்கிய தேவாய நமக. இந்த மந்திரத்திலேயே உங்களுக்கு தெரியுது எல்லாமே உங்களுக்கு ஐக்கியமாகும், அதாவது வசியமாகும். இதை சொல்லிக்கிட்டே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். மகா பெரிவாளோட அனுக்கிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் அனுக்ஷணமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.